வணக்கம், இது உங்கள் ராஜ் டெக் இன்ஃபோ. அனைத்து புத்தம் புதிய தகவல்களும் உடனுக்குடன் தமிழில் அறிய எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம், இது உங்கள் ராஜ் டெக் இன்ஃபோ. நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு போன வாரம் ஒரு ரூஃப்டாப் சோலார் எல்லா வீடுகளுக்கும் ரூஃப்டாப் சோலார் இலவசமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு வாரம் முன்னாடி இந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, அதாவது தமிழ்நாடு இருக்கக்கூடிய நம்ம எப்படி இதில் அப்ளை பண்ணி ஃப்ரீ சோலார் பேனல் நம்ம வாங்கலாம். லைஃப் டைமாக நீங்கள் கரண்ட் பில்லே கட்ட தேவையில்லை. அது கூட இல்லாமல் உங்களுக்கு ஒரு இன்கமும் இதில் கிடைக்கும். மத்திய அரசு 78,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இதில் மானியம் கொடுக்குறாங்க. எப்படி அப்ளை பண்ணுறது இதெல்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்கலாம், கிளிக் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பட்டன், லைக் பட்டன், ஷேர் பட்டன் எல்லா பட்டனும் ப்ரெஸ் பண்ணிங்க. சரி, வாங்க போய் பார்க்கலாம். இது மத்திய அரசு பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் சோலார் போடணும் அப்படின்ற திட்டத்துக்காக கொண்டு வந்திருக்காக சொல்லியிருக்காங்க. இலவச சோலார் பேனல் திட்டம். இது பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரிசிட்டியோட தேவையை அதிகமாக போயிட்டுருக்கு. முதல்ல நீரில் எடுக்கிறாங்க, நிலக்கரியில் எடுக்கிறாங்க, எல்லாத்துலேயும் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஷன் அதிகமாக தான் இருக்குது. ஸோ எல்லாருமே சோலார் ரூஃப்டாப் வச்சாங்கன்னா அதிகமான கன்சப்ஷன் எலக்ட்ரிசிட்டியில் கிடைக்கும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் மத்திய அரசு க்ரீன் சோலார், அதாவது இயற்கையிலேருந்தே எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இது சோலார் கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணுறது, நமக்கு எலிஜிபிலிட்டி எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, pmsuryagar.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் போங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போய் கிளிக் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். இதில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு, எலிஜிபிலிட்டி எப்படி பார்க்குறது எல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனால் உங்களுக்கு இந்த மாதிரி வெப்சைட் ஓப்பன் ஆகும். pmsuryagar அப்படின்ற வெப்சைட். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் சைடில் கொடுத்துருப்பாங்க. அப்ளை ஃபார் ரூஃப்டாப் சோலார், சப்சிடி ஸ்ட்ரக்சர், எம்பேனல்டு வெண்டர், அடுத்து கால்குலேட்டர், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அது கொடுத்துருப்பாங்க. நான் ஃபஸ்ட் டைம் அதில் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளை ஃபார் ரூஃப்டாப் சோலார் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதோட அடுத்த பேஜுக்கு உங்களுக்கு போகும். இதில் என்னென்ன நம்ம பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணுறேன், டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணுறேன். ஒரு எக்ஸாம்பிள் நான் கோயம்புத்தூர் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நமக்கு யார் இபி சப்ளை கொடுக்குறாங்க அப்படின்னு கீழே ஆப்ஷன் இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தமிழ்நாடு ஜென்ரேஷன் போர்ட் TNEB ஆட்டோமேட்டிக்காக வந்தாச்சு. இந்த இடத்துல கன்சியூமர் அக்கௌண்ட் நம்பர்ன்ற இடத்துல உங்கள் எலக்ட்ரிசிட்டி பில்லோட நம்பரை ஆட் பண்ணுங்கள். அது கூட இல்லாமல் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP கேட்கும். OTP கொடுத்த உடனே உங்கள் லாஸ்ட் கரண்ட் பில்லோட ஒரு கோப்பி ஃபோட்டோ எடுத்து அதில் ஸ்கேன் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு. இதோட நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு கரண்ட் பில் நம்பர் இல்லை, ஸோ அதனால தான் நான் கொடுக்கல. இந்த இடத்துல கரண்ட் பில் நம்பர் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு OTP வரும். OTP என்டர் பண்ணோன்னா லாஸ்ட் மந்த் கரண்ட் பில் அதோட ஃபோட்டோ மட்டும் அதில் ஆட் பண்ணால் போதும், உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா சப்சிடி ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி நான் பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே சப்சிடி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு சப்சிடி ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வந்துடும். 30,000 ரூபா பெர் கிலோவாட்டுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் தரப்பில் கொடுப்பாங்க. அப் டு 2 கிலோவாட் வரைக்கும். 18,000 per kilowatt, அடிஷ்னல் கெப்பாசிட்டி ஆஃப் 3 கிலோவாட் ஆட் ஆகிட்டே உங்களுக்கு போகும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மந்த்லி எலக்ட்ரிசிட்டி பில் கன்சப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 0லேருந்து 150 யூனிட் வரைக்கும் எனக்கு ஒரு மாதம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக 1லேருந்து 2 கிலோவாட் வரைக்கும் சோலார் ரூஃப்டாப் எடுத்துக்கலாம். இதுலேருந்து 30,000 60,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு சப்சிடி மத்திய அரசுலேருந்து கிடைக்கும். ரூஃப்டாப் இன்ஸ்டாலேஷன் பண்ண 7 நாளில் உங்கள் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மத்திய அரசுலேருந்து. 150லேருந்து 300 யூனிட் வரைக்கும்னா உங்களுக்கு 2லேருந்து 3 கிலோவாட் வரைக்கும் எடுத்துக்கலாம். 60லேருந்து 78,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். 300 யூனிட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 3 கிலோவாட் 78,000 ரூபாய்க்கு கிடைக்கும். பெர் கிலோவாட்டுக்கு 18,000 உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு கிடைக்கும். அது கூட இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரூஃப்டாப் சோலாரோட உங்களுக்கு நான் இதில் இந்த வெப்சைட் அதிகமாக ஓப்பன் ஆக மாட்டேங்குது, அதனால தான் இப்போ நான் பார்த்துட்ருக்கேன். ஒரே நிமிஷம் இருங்க, கட்டாய் வருது. நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால எனக்கு இது கொஞ்சம் கட்டாய் போகுது. சாரி. இப்போ நம்ம சப்சிடி ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பேனல்டு வெண்டர்ஸ். இதை பார்த்தீங்கன்னா இப்போ நான் சோலார்லாம் எங்கேருந்து நான் போய் வாங்குறது, இந்த சப்சிடி கிடைச்ச அமௌண்ட்டில் வச்சு சோலார் எங்கேருந்து வாங்குறது பார்த்தீங்கன்னா, இந்த எம்பேனல்டு வெண்டர்ஸை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுங்கள். கீழே எல்லா ஸ்டேட்டும் இருக்கும்.
இதில் இப்போ நான் வந்து தமிழ்நாடு அப்படின்ற ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுறேன். அந்த இடத்துல பார்த்தா தமிழ்நாடு ஜென்ரல் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி லிமிடெட் 156 வெண்டர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு சோலார் கொடுக்குறதுக்கு. இந்த இடத்துல கிளிக் ஹியர்னு கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த வெண்டர் இருக்குது, யார்கிட்ட போய் வாங்குறது A to Z டீட்டெயில் இருக்கும். கோயம்புத்தூர்னு பார்த்தா ஒரு 10 பேர் இருக்காங்க. அதே மாதிரி சென்னைன்னு பார்த்தோன்னா ஒரு 20 பேர் இருக்காங்க. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒரு 10-16 பேஜ் இருக்குது. இதில் நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஏரியா பக்கத்தில் யார் இருக்காங்களோ அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அது கூட இல்லாமல் இப்போ எனக்கு கால்குலேட் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல கால்குலேட்டர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. அந்த கால்குலேட் பண்ணி எவ்வளோ சோலார் வைக்கணும், எப்படி வைக்கணும்னு எனக்கு தெரியாது அப்படின்னா இந்த இடத்துல இப்போ நீங்கள் செலக்ட ஸ்டேட்டை கொடுங்க. ஸ்டேட்டு கூட தமிழ்நாடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்டல் பர்பஸ் இண்டஸ்ட்ரியில் தான் இண்டஸ்ட்ரின்னு கொடுங்க. இன்ஸ்டியூஷனில் காலேஜ் அந்த மாதிரி இருந்தால் கவர்மெண்ட்டாக இருந்தால் கவர்மெண்ட்டில் சோஷியல் செக்டர் அந்த மாதிரி கொடுக்கலாம். எனக்கு வீட்டில் தானே ரெசிடென்டல் கொடுத்துங்க. என்னோடய ஆவரேஜ் கரண்ட் பில் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தா அது கொடுத்துங்க. ஒரு 850 ரூபா நான் ஆவரேஜாக போடுறேன். இந்த இடத்துல ஸ்கொயர் ஃபீட்டை கிளிக் பண்ணி உங்களோட ரூஃப் டாப் ஏரியா வந்துட்டு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள். நான் ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் மேலே வந்து கொடுக்குறேன். என்னால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும், ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் மத்திய அரசுலேருந்து சப்சிடி கிடைக்கும். என்னால் ஒரு 50,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற நான் இதில் போடுறேன். கிலோவாட் எனக்கு ஒரு 2 கிலோவாட்டு நான் வந்து சோலார் பேனல் போடுறேன் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு கிலோவாட்டுக்கு அப்புறம் தோராயமாக உங்களுக்கு செலவு வந்து ஒரு 50,000 ரூபா உங்களுக்கு செலவு வரும். அப்போ நான் 1 கிலோவாட்டை நான் போடுறேன். சேங்ஷன் லோடு என் வீட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோவாட்டு தான் என்னோடய சேங்ஷன் லோடு அப்படின்னா கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும். எஸ்டிமேட் ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்துட்டு 50,000 ரூபா. உங்களுக்கு வந்துட்டு 30,000 ரூபா சப்சிடி கிடைக்கும். எஸ்டிமேட்டட் கன்சூமர் ஷேர் வந்துட்டு 20,000 ரூபா உங்கள் கையிலேருந்து போகும். இதில் வந்து 130 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் ஈஸியாக வந்து ரூஃப் டாப் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 130 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா இதுக்காக எடுத்துக்கலாம். ஃபினான்ஷியல் சேவிங் அப்படின்னு பார்க்கும்போது 13 ரூபா ஒரு நாளைக்கு உங்களுக்கு சேவ் பண்ணிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 4,730 ரூபா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பார்த்தோம்னா உங்கள் தேவைக்கு ஒரு நாளைக்கு வந்து 4.32 கிலோவாட் ஒரு டேக்கு வந்துட்டு உங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அவ்வளோ தேவை நமக்கு இருக்காது. 1 கிலோவாட்டு தான் என்னோடய டெய்லி யூசேஜ் அப்படின்னா மற்றது வந்துட்டு நான் 3.32 கிலோவாட் நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன். கிலோவாட் ஹவர் கரண்ட்டை வந்து திருப்பி நான் உங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு யூனிட்டுக்கு 6 ரூபா உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். 1576 கிலோவாட் ஹவர் வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் உங்களுக்கு எடுத்துக்கலாம். சரி, இது எப்படி இதோட ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக உங்களுக்கு வரும். இந்த இடத்துல இப்படி வந்து ஓப்பன் ஆகும். ஸ்டெப் வைஸ் ப்ரொடியூஸ் அப்படின்னு வரும். அந்த இடத்துல வியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் எப்படி பண்ணணும், என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் கிளியராக கொடுத்து ஸ்டெப் 1 நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அப்ளை ஃபார் ரூஃப் டாப் பண்ணணும், அதில் டெக்னிக்கல் அப்ரூவல் வந்து எப்படி எடுக்கிறது எல்லாம் A to Z டிசைட் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீட்டாக வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கலாம். பட் சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு தான் கொஞ்சம் மாறும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் ஒரு ரேட்டுன்னா தமிழ்நாட்டில் வேறு ரேட்டாக இருக்கும், ஆந்திராவில் வேறு ரேட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு ரேட்டாக இருக்கும். பட் மேக்ஸிமம் 6 ரூபா வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைக்கு எடுத்து மீதி நீங்கள் வந்துட்டு ரிட்டன் வந்து கொடுத்துக்கலாம். மற்றபடி இன்றைக்கி அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு 1 மந்த்துக்குள்ளே வந்துட்டு ரிப்ளை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எடுத்துகிட்டு நீங்கள் சோலார் வாங்கி இன்ஸ்டாலேஷன் பண்ணி 7 நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு அக்கௌண்ட்டில் வந்து பேமெண்ட் வந்துடும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மிஸ் பண்ண வேண்டாம். சும்மா கிடைக்கிற ஒரு இதை எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதனால சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.